இது குறித்து திமுக அமைச்சர்கள் பேசும்போது என்ன எப்ப பார்த்தாலும் ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் அனுப்புறீங்கன்னு சொல்றீங்க, பேஷண்ட்டை ஏத்துறது கூட தான் ஆம்புலன்ஸ் ஆள் இல்லாம போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது தொடர்ச்சியா நடக்கிறத பார்த்தா நம்மளுக்கே ஒரு சந்தேகங்களை எழுப்புதே சார். இது குறித்து அவரும் பேசியிருந்தார் எடப்பாடியார் அவர்களும். கிட்டத்தட்ட ஒரு 20-30 கூட்டத்துல இது மாதிரி ஆம்புலன்ஸ் சொல்றது ஒரு 25-30 கூட்டம் ஆம்புலன்ஸ் வருது, வழி விடுங்க. ஆனா அந்த ஆம்புலன்ஸ் வெறும் லைட் பிளிங்க் பண்ணி இல்லாட்டி சைரனோட போகும்போதே உள்ள பேஷண்ட் இல்லைன்றப்பதான் அவங்க கடுப்பாகி தடுக்கிறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி பண்றீங்க. அதுல அவர் கொஞ்சம் கூடுதலாக இனி நீங்க அதுலயே பேஷண்டா போயிடுவீங்கன்னு வார்த்தையை விட்டுட்டாரு. ஆம்புலன்ஸ் இந்த கூட்டத்துக்குள்ள நுழையுது திருச்சியில். தொண்டர்கள் தடுத்து தாக்குறாங்க, இது பண்றாங்க. அவர்களுக்கு தெரியாது இது பெரிதாக்கப்படும், அதிமுகவுக்கு எதிராக ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படும். அவர்கள் அன்னைக்கு இருந்த அந்த கோபத்துல பண்றாங்க, அது பண்ணக்கூடாது. ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் டிரைவர் என்ன சொல்றாரு, போலீஸ் அவர்களுக்கு ஆம்புலன்ஸ் வழி விடுங்கன்னு போலீஸ் முன்னாடி போனா தொண்டர்கள் பாக்குறவங்க சரி உண்மைதான், போலீஸ் விசாரிச்சு தான் கூட்டு வராங்கன்னு வேலை முடிஞ்சிடும். ஆனா இங்க போலீஸ் எனக்கு என்னன்னு இருக்குது, மறுபடியும் அதே பிரச்சனை. அப்ப உள்ள இருக்கிறவனுக்கு என்னன்னு தெரியும், பாடுறா அன்னைக்குதான் பண்ணா மறுபடியும் அதே வேலையை பண்றாங்க. உள்ள பேஷண்ட் இருக்கா மேல பாரு, இல்லைன்னு தகராறு. அவரை கொண்டு போய் படுக்க வச்சுக்கிட்டாங்க. கேட்டால் ஆம்புலன்ஸ் டிரைவரை தாக்குனாங்கன்னு. விஷுவலில் எங்கேயுமே தாக்குன மாதிரி தெரியும். டோரை போட்டு இழுக்கிறாங்க, உடைக்கிறாங்க, அவர் வெளியே எடுக்க பார்க்குறாங்க. அதுதான் நடக்குது. அந்த சைடு அந்த அம்மா உட்காந்துருக்காங்க. அவங்களும் பெரிய அளவில் யாரும் ஒன்றும் தொந்தரவு பண்ணல. அவங்களையும் கர்ப்பிணியை தாக்க முயற்சி அப்படின்றாங்க. இதில் இன்னொரு பக்கம் பார்த்தா அவர் ஆம்புலன்ஸ் டிரைவர் இவர் அடிச்சார் அவர் அடிச்சான்னு பேர் மறுவன்னு சொல்கிறார். அவர் எங்கேயோ இருந்து வராரு, இந்த கூட்டத்துக்குள்ளே யார் அடிச்சான்னு பேர் கூட அவருக்கு தெரியுதுன்னா இது எவ்வளோ தூரம் செட்டப் பார்த்துக்கலாம். 14 அதிமுகவினர் மேல 7 பிரிவுகளின் கீழே வழக்கு போட்டிருக்கதா சொல்றாங்க. என்னென்ன பிரிவுகளின் கீழே போட்டிருப்பாங்க சார்? பொது சொத்துக்கு சேத விளைவித்தல், தாக்குதல், தடுத்து நிறுத்துதல். இதே போல இப்போ வரவேற்கத்தக்க ஒரு திட்டமா தான் அந்த மகளிருக்கு 1000 ரூபாய் உதவித்தொகையாகட்டும், இலவச பேருந்து திட்டம்லாம் இருக்கு. ஒருவேளை அதிமுக 2026 ஆட்சிக்கு வந்தா இந்த திட்டங்களை நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் 1500 ரூபா கொடுப்பேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் திரு முத்தலிப் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஒரு அவசர ஆபத்து அப்படின்னு நம்ம கால் பண்ணா கூட உடனே வராத ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் அவர்கள் எங்க பொதுக்கூட்டம் நடத்துறாங்களோ அங்க முதல் ஆளா அந்த ஆம்புலன்ஸ் வந்துருது. இது குறித்து திமுக அமைச்சர்கள் பேசும்போது என்ன எப்ப பார்த்தாலும் ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் அனுப்புறீங்கன்னு சொல்றீங்க, பேஷண்ட்டை ஏத்துறது கூட தான் ஆம்புலன்ஸ் ஆள் இல்லாம போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது தொடர்ச்சியா நடக்கிறத பார்த்தா நம்மளுக்கே ஒரு சந்தேகங்களை எழுப்புதே சார். இது குறித்து அவரும் பேசியிருந்தார் எடப்பாடியார் அவர்களும். உங்களுடைய கருத்து சார்? ஒவ்வொரு முறையும் அவசரத்துக்கு கூட வராத ஆம்புலன்ஸ்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டீங்க. அந்த ஆம்புலன்ஸ் சேவையை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. இதில் என்ன நடக்குதுன்னா 2 விஷயமா பார்க்கணும். ஒன்று 108 ஆம்புலன்ஸை கூப்பிட்றாங்க அப்படின்றதுனா நம்ம அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்போம். பேஷண்ட்டோட போனால் சைரனோட போவாங்க. பேஷண்ட்டை பிக்கப் பண்ண போனால் உங்களுக்கு அந்த லைட் மட்டும் பிளிங்க் ஆகும். அப்போ அவங்க டிராஃபிக்கில் மாட்டிட்டு தான் போவாங்கன்னு வச்சிங்களேன். இங்கே எடப்பாடி பழனிசாமின்னு இல்லை, எல்லா பொதுக்கூட்டத்துலேயும் ஆம்புலன்ஸ் உள்ளே வரும், ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டு தான் பண்ணுவாங்க. அது எல்லோரும் மதிப்பாங்க. அவரும் அந்த மாதிரி ஒரு 25-30 கூட்டம் ஆம்புலன்ஸ் வருது, வழி விடுங்கன்னு. ஆனால் அந்த ஆம்புலன்ஸு வெறும் லைட் பிளிங்க் பண்ணி இல்லாட்டி சைரனோட போகும்போதே உள்ள பேஷண்ட் இல்லைன்றப்ப தான் அவங்க கடுப்பாகி தடுக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு. அதில் அவர் கொஞ்சம் கூடுதலாக இனி நீங்கள் அதுலேயே பேஷண்ட்டாக போயிடுவீங்கன்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டார். தவிர்த்திருக்கலாம். இது கோபத்துடைய வெளிப்பாடுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் அது அன்னைக்கே இவர்கள் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்கம் கண்டனம் அப்படின்னு ஒரு அறிக்கை விடுறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் உடனே அசைன்மெண்ட் அந்த மாதிரி பெருசாக்குறாங்க. அப்புறமா அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சங்கம் நாங்களாம் எந்த அறிக்கையும் இல்லை, இது போலி லெட்டர் பேடு அப்படின்னு. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இந்த மாதிரி லெட்டர் பேடு வரும்பொழுது செக் பண்ணி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அறிக்கை விட்டுருக்கீங்களான்னு வெரிஃபை பண்ணி போடணும். ஆனால் இங்கே தான் அசைன்மெண்ட்டு தானே ஓடிட்டு இருக்குது. அதனால் இப்படி போச்சு. இதற்கு பிறகு இந்த கோபம் இருக்கும் பொழுது ஆம்புலன்ஸு இந்த கூட்டத்துக்குள்ளே நுழையுது திருச்சியில். தொண்டர்கள் தடுத்து தாக்குறாங்க, இது பண்ணுறாங்க. அவர்களுக்கு தெரியாது இது பெரிதாக்கப்படும், அதிமுகவுக்கு எதிராக ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படும். அவர்கள் அன்னைக்கு இருந்த அந்த கோபத்தில் பண்ணுறாங்க, அது பண்ணக்கூடாது. ஆம்புலன்ஸு ஆம்புலன்ஸ் டிரைவர் என்ன சொல்கிறாரு, நான் உள்ள ஒருத்தர் மயங்கிட்டாங்கன்னு போனேன்றார். இந்த பிரச்சனை பெருசானது அவருக்கும் தெரியும், காவல்துறைக்கும் தெரியும். அப்போ ஒரு எதிர்கட்சி தலைவர் நடத்துகிற கூட்டம், பெரிய அளவில் கூட்டம் இருக்குது.
ஆம்புலன்ஸ் அந்த கூட்டத்துக்குள்ளே போகுதுன்னா போலீஸ் தான் முதல்ல இதில் இனிஷியேட் எடுக்கணும். முதல்ல ஆம்புலன்ஸு, ஏன்னா கூட்டத்துக்குள்ளே பிரச்சனை வராமல் பாதுகாக்கிறது தான் போலீஸுடைய ஒர்க்கு. நிறுத்துங்க, என்ன எங்கே போகிறீங்க, உள்ளுக்குள்ளே ஏற்கனவே பிரச்சனை இருக்குது, என்ன இது அப்படின்னு முதல்ல வேறு ரூட் இருந்தால் ஆம்புலன்ஸ் அப்படி திருப்பி அனுப்புகிற வழியை பார்க்கணும். அந்த இது ஏன்னா ஃப்ரீயாக அவங்க போகணும், கூட்டத்துக்குள்ளே போகிறதோட ஃப்ரீயாக போகிறது. இல்லையா என்ன பிரச்சனை, நம்ம கூட்டத்துக்குள்ளே ஒருத்தர் மயங்கிட்டு யாருன்னு தகவல் வந்துட்டு நாங்கள் போகிறோம், கால் காமிங்க, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மயக்கம் அடைஞ்சிருக்காரா, அப்படியா, சரி உண்மை தான் தகவல். போலீஸு அவர்களுக்கு ஆம்புலன்ஸ் வழி விடுங்கன்னு போலீஸ் முன்னாடி போனால் தொண்டரில் பார்க்குறவங்களாம் சரி உண்மை தான், போலீஸ் விசாரிச்சு தான் கூப்பிட்டு வராங்கன்னு இதாகிடும், வேலை முடிஞ்சிடும். ஆனால் இங்கே போலீஸு எனக்கு என்னென்னு இருக்குது, மறுபடியும் அதே பிரச்சனை. அப்போ உள்ளே இருக்கிறவனுக்கு என்னன்னு தெரியும், பாடுறா அன்றைக்கி தான் பண்ணால் மறுபடியும் அதே வேலையை பண்ணுறாங்க, உள்ளே பேஷண்ட் இருக்கா மேலே பாரு, இல்லைன்னொன்னே தகராறு. இதுக்கு தான் எதிர்பார்த்தார்கள். அவரை கொண்டு போய் படுக்க வச்சுக்கிட்டாங்க. கேட்டால் ஆம்புலன்ஸ் டிரைவரை தாக்குனாங்கன்னு. விஷுவலில் எங்கேயுமே தாக்குன மாதிரி தெரியல. டோரை போட்டு இழுக்கிறாங்க, உடைக்கிறாங்க, அவர் வெளியே எடுக்க பார்க்குறாங்க, அதுதான் நடக்குது. அந்த சைடு அந்த அம்மா உட்காந்துருக்காங்க, அவங்களும் வந்து பெரிய அளவில் யாரும் ஒன்றும் தொந்தரவு பண்ணல, அவங்களையும் கர்ப்பிணியை தாக்க முயற்சி அப்படி இப்படின்றாங்க. இதில் இன்னொரு பக்கம் பார்த்தா ஆம்புலன்ஸு அது பிளிங்க் ஆகி வருதோ, பேஷண்ட் ஏற்றிட்டு வருதோ, வெறும் வண்டி வருதோ, கூட்டத்துக்குள்ளே வருதுன்னா வழி விட்டு போயிடலாம். ஏன்னா உண்மையிலேயே அவர்கள் கூட்டத்து ஒரு உயிரை காப்பாற்ற விட போய்கிட்டு இருக்கலாம். அதனால் இதை ஒரு சர்ச்சையாகிறத அதிமுக தலைமை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இதை பயன்படுத்தி மக்களுடைய எதிர்ப்பை உருவாக்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த இடத்துல புத்திசாலித்தனமாக வேணுன்னே பண்ணுற, ரைட் போ, இதுதான் ரூட்டு, கிளம்பு, அவங்க வழி விடுப்பா அப்படின்ற வேலையை பண்ணணும். எவ்வளோ நாள் பண்ணுவாங்க, சலிச்சு போயிடுவாங்க. ஒரு கட்டத்தில் சலிச்சு போய் நிப்பாட்டிடுவாங்க. அதனால் இந்த விவகாரத்தை நம்ம இப்படி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அவர் ஆம்புலன்ஸ் டிரைவர் இவர் அடித்தார், அவர் அடித்தான்னு பேர் முதற்கொண்டு சொல்கிறாரு. அவர் எங்கேயோ இருந்து வராரு, இந்த கூட்டத்துக்குள்ளே யார் அடித்தான்னு பேர் கூட அவருக்கு தெரியுதுன்னா இது எவ்வளோ தூரம் செட்டப்னு பார்த்துக்கலாம். இருந்தாலும் ஒருவேளை அவர் உண்மையாகவே ஏற்ற போயிருந்தாலும் அதற்குரிய இதை கொடுக்கணும். ஆம்புலன்ஸை தடுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படின்ற பொது கருத்து அடிப்படையில் அதிமுக தலைமை இதை யோசிக்கணும். இல்லாட்டி இன்னும் பெருசாக்குவார்கள் இந்த பிரச்சனையை. 14 அதிமுகவினர் மேலே 7 பிரிவுகளின் கீழே வழக்கு போட்டிருக்கதா சொல்கிறாங்க. என்னென்ன பிரிவுகளின் கீழே போட்டிருப்பாங்க சார்? அது பொது சொத்துக்கு சேத விளைவித்தல், தாக்குதல், தடுத்து நிறுத்துதல், இந்த மாதிரி ஒரு 14 போட வேண்டியதானே. 14 பேர்னா அப்போ தான் பெயில் கிடைக்காது. அதனால் அன்னைக்கு சொன்ன மாதிரியே தான் அவர் அந்த ஆம்புலன்ஸை திருப்பி அனுப்புகிற வேலை அது பண்ணக்கூடாது. வழி விட்டு அமுச்சிருக்கணும், திட்டி இது பண்ணி அமுச்சிருக்க வேலையை பண்ணணும். இவர்கள் தாக்குறது, வண்டியை வாகனத்தை சேதப்படுத்துறதுங்கிறதுலாம் வந்து 2 விஷயம். ஒன்று அவன் மாட்டுறான், 2வது இந்த 4-5 பேர் பண்ணுறது தமிழகம் முழுவதும் இவர்களுக்கு பிரச்சாரமாக பயன்படுறோம். அதனால் எப்பவுமே வலையில் விழக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இந்த சுற்றுப்பயணம் தென் மாவட்டங்களில் 100 தொகுதிகளை கடந்து போய்கிட்டு இருக்கு. இந்த சுற்றுப்பயணம் தேர்தலுக்கு எந்த அளவுக்கு ஒரு வலு சேர்க்கும் விதமாக அமைஞ்சிருக்கு சார்? 100 தொகுதியில் ஏற்கனவே முடிச்சிட்டாரு, 52 லட்சம் மக்களை பார்த்துட்டாரு, பெரிய அளவில் ரீச் ஆகிருக்காரு. அடுத்து இப்போ கிளம்பியிருக்காரு, அது ஒரு பெரிய அளவில் ரீச் ஆகிட்டு இருக்குது. போகிற இடங்கள்லாம் இவர் வைக்கிற கேள்விகள், நேற்று கூட எல்லா விஷயத்தையும் பேசினார். அதாவது தாலிக்கு தங்கம், அந்த இது நிறுத்தினது, அதெல்லாம் நான் கொண்டு வருவேன், பட்டுப்புடவையும் சேர்த்து கொடுப்பேன்னு சொன்னது, அம்மா கிளினிக்குகள் 2000ன்றதை 4000 கொடுப்பேன், இவர்கள் எந்த அளவுக்கு மோசமாக பண்ணியிருக்காங்க, எத்தனை லட்சம் பேருக்கு அந்த அம்மா கிளினிக் மூலமாக உதவி கிடைச்சிது. இந்த மாதிரி அதில் ஒரு காலேஜ் பையன் அம்மா உணவகம்னு கேட்குறான், அம்மா உணவகத்தை கொண்டு வருவோம். இன்றைக்கி அம்மா உணவகம் எப்படி இருக்குன்றது யாரும் சொல்ல தேவையில்லை. ஒரு காலத்தில் எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி இருக்குது. அம்மா உணவகம்னு ஒரு கான்செப்ட் இல்லைன்னா கொரோனாவில் பாதி பேர் செத்து போயிருப்பான், பசியில் சாப்பாடு கிடைக்காம. ஏன்னா வருமானம் இல்லை, சாப்பாடும் வெளியே போய் சாப்பிட முடியாது. அப்போ அம்மா உணவு ஒன்று தான் ஒரு அட்சய பாத்திரமாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு அருமையான திட்டம். இன்றைக்கி காலை உணவு திட்டம் உலகம் முழுவதுன்றாங்க. அம்மா உணவகம் வந்து வேறு, அதை பார்த்தா பல மாநிலங்களில் ஃபாலோ பண்ணிட்டேன். இப்போ டெல்லியில் அந்த முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இதை கான்செப்டை கூட இந்த அம்மா பேரில் இருக்குது அப்படின்றதாக ஒன்றும் இல்லாமல் பண்ணுற வேலையை பண்ணுறாங்க. லாபம் வரலான்னு மேயர் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன ஹோட்டலாக நடத்துகிறீங்க, அது ஒரு சேவை. இது அரசு போட்டு மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக பண்ணுறது. அப்போ இந்த மாதிரி பார்வைகள், கிளினிக்கு, அம்மா கிளினிக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணது, இதெல்லாம் ஒரு பிரச்சாரத்தில் கொண்டு போகிறாரு. அது பெரிய வரவேற்பாக இருக்குது, பெரிய மாற்று இதாக இருக்குது. இந்த இடத்துல இந்த விஜய் மாதிரி ஆட்கள் ப்ரோ அங்கிள்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் என்ன யூஸ் இருக்குது? மக்கள் பிரச்சனையை பேசினா தான் மக்கள் உங்களோட கனெக்ட் ஆவாங்க. அப்போ மக்கள் பிரச்சனையை இவர் பேசுகிறாரு, முன்னாடி ஆட்சி பண்ணவர் அந்த அடிப்படையில் பேசுகிறாரு. அதனால் நல்ல ஒரு ரீச்சாக போய்கிட்டு இருக்குது.
இத்தனை வரவேற்கத்தக்க திட்டங்களே வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்கள்னு சொல்லிட்டு திமுக ஆட்சியில கிடப்பில் போடப்படுது. இதே போல இப்போ வரவேற்கத்தக்க ஒரு திட்டமா தான் அந்த மகளிருக்கு 1000 ரூபாய் உதவித்தொகையாகட்டும், இலவச பேருந்து திட்டம்லாம் இருக்கு. ஒருவேளை அதிமுக 2026 ஆட்சிக்கு வந்தா இந்த திட்டங்களை நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அவர் 1500 ரூபா கொடுப்பேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. மகளிர் பேருந்துன்றது வந்து அது எந்த அளவுக்கு செழுமை, இவர்கள் மகளிர் பேருந்துன்னு சொன்னாங்க. டிப்போவில் இருக்கிறவங்க வருமானம் இல்லை, பேருந்து இல்லை. அப்போ 4 பேருந்து சாதாரணமாக போட்டுனா வருமானம் கிடைக்குன்ற இடத்துல மகளிர் பேருந்து இலவச பேருந்து விடுறதுனால வருமானம் இல்லைன்னா அது 2 ஆக்கு 1 ஆக்குன்றது. அப்போ அந்த பெண்களுக்கு அது பாதிப்பு. அதுக்கு நீ விடாமே இருக்கலாமே, என்னை அவமானப்படுத்துகிறாங்க, பல பிரச்சனை இருக்குது, உன்னை யார் கேட்டா அப்படின்ற அளவுக்கு ஜனங்க பேசுகிற அளவுக்கு. உரிமை தொகை 1000 ரூபா கொடுத்தீங்க, கரண்ட்டு பில்லு 4500 ஆக்கிட்டீங்க. அப்போ 3 மடங்கு கரண்ட்டு பில் கட்டுற மாதிரி ஆகிடுச்சு. 3 தடவை விலை ஏற்றிட்டீங்க. அப்போ அந்த உரிமை தொகையினால் என்ன யூஸ் இருக்குது? அதுலேயும் எல்லா பெண்களுக்கும் சொன்னீங்க. அப்புறம் வந்து தகுதி வாய்ந்தவர்கள் மாற்றிட்டீங்க. இப்போ வந்துட்டு ஃபார்ம் கொடுங்கன்றீங்க. எப்படியும் வரப்போகிறது இல்லைன்னு தெரிஞ்சவுடனே ஃபார்ம் வாங்கிட்டு எல்லாருக்கும் ஒரு பொய் வாக்குறுதி கொடுத்துட்டு போக போகிறீங்க. அதனால் நீங்கள் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுக்கறதுனால வருஷத்துக்கு 12,000 கோடி ரூபா உங்களுக்கு செலவாகுதுன்னா அந்த காசை வந்து வேறு வகையில் செலவு பண்ணால் எவ்வளோ விஷயங்கள் இதாகும். ஒரு 7000 சில்லற கோடியில் லட்சக்கணக்கான மாணவர்கள் கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் நம்ம லேப்டாப் கொடுத்ததுடைய இது அந்த மாணவர்களுக்கு எவ்வளோ தூரம் இதாச்சு, அடுத்த தலைமுறைக்கு உபயோகப்பட்டுச்சு. அந்த மாதிரி ஒரு நீண்ட கால திட்டங்கள். இப்போ கறவை மாடு கொடுத்தாங்க. கறவை மாடு வந்து அந்த குடும்பத்தை வாழ வைக்கும். 1000 ரூபா என்ன பண்ணும்? அவன் புள்ளின்னு போய் குடிச்சிட்டு வந்துடுவான். இல்லாட்டி ஒரு 2 நாள் கூட செலவுக்கு நீ 1000 ரூபா நீ அவ்வளோ விலைவாசி ஏற்றிருக்க. அன்றைக்கி 200 300 வாங்கின பொருட்கள் வீட்டு மளிகை சாமான இன்றைக்கி 500 ரூபா ஆகுதுன்னா கூட 300 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னா 1000 ரூபா கொடுத்துன்னா யூஸ் இருக்குது. அதனால் அது பெண்கள் பெருசாக ஒரு இது மாதிரி நினைக்கல. 1000 ரூபா கிடைக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்களே தவிர அது ஒரு அவர்களுக்கு உதவக்கூடிய விஷயமா அது இல்லை. திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட இலவச பேருந்துகளால் வந்து நஷ்டம் ஏற்படுது அப்படின்ற போதிலும் அவங்க கொண்டு வந்த திட்டம்ன்றதுனால அதை வந்து தொடர்ந்து நடைமுறைப்படுத்திட்டே இருக்காங்க. ஆனால் அம்மா உணவகம் வந்து எத்தனை பேருக்கு நன்மை பயக்கும் விதத்தில் இருந்தாலும் அதனால் நஷ்டம் ஏற்படுது அப்படின்னு சென்னை மேயரே பேசுகிறாங்க. ஸோ அவங்க பீரியடில் கொண்டு வந்த திட்டங்கள் நஷ்டம் அடைந்தாலும் அதை தொடர்ந்து செயல்படுத்துகிறாங்க. முன்னாள் ஆட்சியில் வந்தது வந்து நஷ்டம், ஒரு சேவையாக கொண்டு வந்த விஷயத்த நஷ்டம்னு சொல்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இவர்கள் எப்போவுமே அந்த மாதிரி ஒரு இது உண்டு. அதுவும் இந்த அரசு முன்னாடி இருந்த கலைஞருடைய கவர்மெண்ட்டோட மோசமான ஒரு இதை நோக்கி தான் நகர்றாங்க. எல்லாருமே அதிகாரிகள், எலைட் பாலிட்டிக்ஸ் இந்த மாதிரி போகிறதுனால சாதாரண மக்களுடைய கஷ்டங்கள் தெரியல. அப்படியே பண்ணாலும் அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டு ஏதாவது ஆல்ட்ரு பண்ணுறேன், அம்மா கிளினிக்கு அப்படின்னா அதை வந்து இல்லந்தோறும் சுகாதாரம், உங்களை தேடி சுகாதாரம், இந்த மாதிரி ஏதாவது பேர் மாற்றிக்கிட்டு அதுலேயும் நியமிக்கிறதில்லை. உங்களுக்கு பற்றாக்குறையே பெரிய அளவில் இருக்குது. நேற்று அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை விட்டுருந்தார். கல்வி சுகாதாரம் 2த்துக்குமான நிதி ஒதுக்கீடே சுத்தமாக இல்லை. அகில இந்திய லெவல்லே கிட்டத்தட்ட ரொம்ப பின்தங்கிய மாநிலமாக இந்த 2 துறைக்கு ஒதுக்குறதுன்னு. இது 2மே சேவைத்துறை. கல்வியில் நீங்கள் பேசுகிறாரு, காலை உணவு போட்டால் இதை வந்து நான் செலவாக பார்க்கல, இது வந்து ஒரு தலைமுறை அப்படி இப்படின்னு உருட்டுறாரு. இந்த உருட்டுலாம் வந்து நீங்கள் கல்வியில் ஒதுக்குனீங்கன்னா அது வந்து வேறு லெவலில் போகும். 207 ஸ்கூலு மூடுறது, ஒரு ஸ்கூலில் 2 பசங்க 5 பசங்களாம் இருக்கிறதுக்கு அடிப்படை காரணமே இவர்கள் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாது தான். அப்போ அந்த கல்வியில் வந்து நிதி ஒதுக்குறதுன்றதே இல்லை அப்படின்றது அவர் சொல்கிறார் அன்புமணி. அதே மாதிரி சுகாதாரன்றது எவ்வளோ மேலுப்பா அவங்க கவர்மெண்ட்டில் அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ இது. சுகாதாரம் சம்மந்தமே இல்லாத ஒருத்தரை சுகாதாரத்துறை அமைச்சராக போட்டுக்கிட்டு அவர் கையிலையும் அதிகாரம் இல்லை, அதிகாரம் வேறு யாரார் கையிலையும் இருக்குன்னா அது என்ன துறை அது? அவர் அதிகபட்சம் என்ன பண்ணுறாரு, ஒரு கேமராவை கூட்டிகிட்டு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஏன் டாக்டர் வரல அது இதுன்னு அந்த கேமரா முன்னாடி ஒரு சீனை போட்டு வர்றாரு. எல்லாருமே அவங்கவுங்க ஃபோட்டோ ஷூட்டு. புதுசாக ஒரு கலெக்டர் வந்தால் அவர் ஒரு கேமராவை கூட்டிகிட்டு போய் 2 ஏழைபாளையங்களை யாரையா மிரட்டிட்டு அதை தூக்கி சேனலில் போட்டுக்கிட்டு இப்படி தான் ஓடிட்டுருக்கு. தவிர இன்னும் என் கலெக்டர் நீ வேலையை பார்க்குறத விட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன்னு மேலே இருந்து கலெக்டர் யார் பொறுப்பு, முதல்வர் தானே, கேட்குறதெல்லாம் கிடையாது. அப்போ இது என்ன ஆகுதுன்னா அவரும் எடுக்கிறாரு, நானும் எடுக்கிறேன், எல்லாம் ரீல்ஸ் கவர்மெண்ட் மாதிரி போய்கிட்டு இருக்குது. திரு அன்புமணி அவர்களுடைய குற்றச்சாட்டு குறித்து சொன்னீங்க. அவங்களுடைய கட்சி இருக்குல்ல சார், பாமக கட்சியோட முக்கிய கட்சி கொள்கையில் ஒன்றா தான் வந்து வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு இருக்குது. இந்த இடஒதுக்கீடு ஒரு கருத்தை வந்து எடப்பாடியார் அவர்களும் முன்வைக்கிறார். நான் ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடுன்னு. இதற்கு ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு எதிர்ப்புகளும் முக்குளத்தோர் சமூகத்தின் மத்தியில இருந்தும் வருது. இன்னும் பல தரப்புல இருந்து ஆதரவும் எதிர்ப்பும் ஒரு சேர வந்துட்டு இருக்கு. இதில் உங்களோட நிலைப்பாடு என்ன சார்? இடஒதுக்கீடு 10.5%
கொடுத்ததுன்றது அவசர கோலத்தில் அள்ளி தெளித்த மாதிரி அந்த நேரத்தில் எனக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்க. அதனுடைய விளைவு தான் தென் மாவட்டங்களில் அதிமுக கடுமையாக அடி வாங்குச்சு. அந்த பிரச்சாரத்தை வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இடஒதுக்கீடு நீங்கள் தேர்தல் அந்த இது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்த அடிப்படையில் தான் நீங்கள் கொடுக்கணும். அதை தான் கோர்ட்டில் மறுபடியும் இவங்க இந்த கவர்மெண்ட் வந்துட்டு இங்கே கொடுத்துட்டு அவசரப்பட்டு கொடுத்து போனோன்னா கோர்ட்டு அதை தான் கேட்டுச்சு. எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க? 89 நாங்கள் சென்சஸ் எந்த காலத்து டேட்டா தூக்கிட்டு வரீங்க? இப்போ என்ன இருக்குது? அதை எடுத்துகிட்டு கொடுங்கன்றாங்க. அதை எடுக்கிறதுக்கு இவங்க பயம். இன்னை வரைக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலை. இதே அன்புமணி ராமதாஸோட குற்றச்சாட்டு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துகிட்டு கொடுங்க அப்படின்னு. அது கோர்ட்டு சொல்லியே 3 வருஷம் 4 வருஷம் ஆகுது. இவங்க ஒரு கமிஷன்லாம் போட்டாங்க இடஒதுக்கீடுக்காக, அந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்குன்னு. எந்த இதையும் பண்ணல. கமிஷன் போடுறது, அறிக்கையை வாங்கி ஓரம் வச்சுக்கிறது, ஊரை ஏமாத்துற வேலை. இப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி இப்போ மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம்னு சொன்னோன்னா அதுக்கு ஒரு இதை உருட்டிக்கிட்டு மாநிலங்களுக்கே அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடிய உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்குது, எடுத்திருக்காங்க. பீகார்லேருந்து பலரும் எடுத்திருக்காங்க. இவர்கள் சமூக நீதி அரசுன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு தயாராக இல்லை. என்ன பயம்? அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தயாராக இருக்காங்களா சார் எடுக்கிறதுக்கு? அதுக்குள்ளேயே அந்த சென்சஸ்லேயே உங்களுக்கு வந்துடும். 27 சென்சஸில் மக்கள் தொகை கணக்கெடுப்போடையே எடுக்க போகிறாங்க. அதனால் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அதை பண்ணி தான் ஆகும். தமிழக அரசியல் களம் குறித்த பல தகவல்களை உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.